ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் பாபு ஃபேமிலி. இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கர்நாடகா மைசூரில் இருக்க ஸ்ரீ சாமராஜேந்திரா ஜூக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஜூ வந்து பயங்கரமான ஒரு பிரபலமான ஒரு ஜூ. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜூ வந்து அரவுண்ட் வந்து ஒரு 10 ஏக்கருக்கு இது அமைஞ்சிருக்கு. அப்போனா எவ்வளோ பெரிய ஜூவாக இருக்கும்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரோடு கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா கீழே வந்து வழி போட்டு அதில் கிராஸ் பண்ணி போனால் நேராக ஜூ என்ட்ரன்ஸ் தான் கொண்டு போய் விடும். இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூ வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் வந்து ஒரு 1500 விலங்குகள் கொண்ட ஒரு ஜூ இது தான். அண்ட் அதே மாதிரி இந்தியாவிலே ரொம்ப ஓல்டஸ்ட் ஜூவில் வந்து இதுதான் முக்கியம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜூ. அது ரொம்ப 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 ஏன்னா அவ்வளோ விலங்குகள் இருக்கும், நிறைய விலங்குகள் இருக்குது. அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ இங்கே வந்து டெய்லி எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும், எக்கச்சக்கமான வியூவர்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் வந்து டூரிஸ்ட் அண்ட் ட்ராவலர்ஸ் எல்லாருமே வந்து போகிற ஒரு பிரபலமான இடம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து 120 ரூபா. நீங்கள் லைனில் நின்று தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா போர்டு வச்சுப்பாங்க, அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து புக்கிங் எடுத்துக்கலாம். ஸோ டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபா. அண்ட் அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா 60 ரூபா. அண்ட் கேமரா அண்ட் அதுக்கெல்லாம் வந்து தனி தான். ஸோ நாம் வெறும் டிக்கெட் வாங்கிட்டோம். ஸோ நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணி தான் எடுத்தோம். ஸ்கேன் பண்ணி 120 ரூபா தான், ஒரு ஆளுக்கு 120 ரூபா. ஸோ ஒருத்தருக்கும் ஸ்கேன் பண்ணி உள்ளே அனுப்பிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு காட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு ஃபீல் ஆகிடும். ஏன்னா 10 ஏக்கருங்க, 1 ஏக்கரு 2 ஏக்கர்லாம் கிடையாது, 10 ஏக்கருக்கு இந்த ஃபுல்லாக வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து கிளி, பறவை, மயில், புறா, அந்த இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கிளிங்களோட சவுண்ட்லேயே தான் நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்ல ஒரு அனுபவம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு இருக்கும். வாத்தாக இருக்கட்டும், கொக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். அதுவும் மயிலெலாம் பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் மயில் கலராக இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். குழந்தைங்களோட போனீங்கன்னா கண்டிப்பாக செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சமான எல்லா அனிமல்ஸும் இங்கே இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே விலங்குகள், புலி, சிங்கம், யானை, இந்த மாதிரி பெரிய பெரிய காட்டு ராஜாக்கள், அந்த விலங்குகள் எல்லாமே இங்கே வந்து கிட்டேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப விரும்பி பார்க்க போனது புலி, சிங்கம் தான். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விலங்குன்னு சொல்லலாம் இல்லையா? அதனால் ஸோ வெள்ளை கலர் புலியும் பார்த்தோம், நம்ம கலராக இருக்கிற புலியும் பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி சிங்கமும் சரி, ஆண் சிங்கம், பெண் சிங்கம், இதெல்லாமே நாங்களும் பார்த்துருந்தோம். பார்க்குறதுக்கு சும்மா பயங்கர கொடூரமாக இருந்தாப்புல, வேறு லெவல் ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது நமக்கே எப்படி இருக்குன்னா குழந்தைங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துங்க. ஸோ எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா நாம் போன டைம் வந்து எல்லா புலியும் தூங்கிட்டு இருக்குது. புலியோட வேலையை என்ன? சாப்பிட்றது தூங்குறது, இதுதான் வேலை. ஸோ ஆக்சுவலி இங்கே அதுதான் அவங்க வேலை, அதுதான். ஸோ நாங்கள் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷு, பயங்கர கூட்டம். அதே மாதிரி டூரிஸ்ட்டாக போவாங்க நிறைய பேர். ஸோ இந்த ஜூவை பார்த்துட்டு மற்ற எதுவும் சுற்றி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த ஜூவில் தூந்துட்டிங்கன்னா அவ்வளோதான், வேறு எதுவும் பார்க்க முடியாது. ஒரு நாள் இது சரியாகுது. ஏன்னா அவ்வளோ தூரம் நீங்கள் நடக்கணும். பார்க்குறதுக்கு இங்கே அவ்வளோ இருக்குது. அண்ட் டைமிங்கும் பார்த்தீங்கன்னா 8:30 to 5:30 வரைக்கும் தான் வந்து இதில் வந்து அலௌடு டைமிங்கே அதுதான். ஸோ அப்படி பேசிட்டே வந்தால் பார்த்தீங்கன்னா மனுஷன் குரங்கு, ஐயோ, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரங்குலாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் குரங்கு இருக்குதா அப்படின்னே நமக்கே தோன்ற அளவுக்கு அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஒரு விலங்குலையும் அவ்வளோ வெரைட்டி இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காண்டாமிருகம், நம்மளாம் படத்தில் வந்து சண்டை போடுறது, இதுதான் வந்து ஓல்டஸ்ட் விலங்குன்ற மாதிரி சொன்னாங்க என் கூட இருக்கிறவங்க. ஏன்னா ஜெராசிக் பார்க் இருந்ததுலேருந்தே இந்த காண்டாமிருகம் இருக்குதுன்ற மாதிரி நம்மளுடைய நண்பர் பக்கத்தில் இருந்து சொன்னாப்புல. பட் எப்படி நம்புறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா அதோடைய இதெல்லாம் பார்க்கும்போது மேபி இருந்திருக்கலாம்னு தோணுது. அடுத்த வந்து அப்படியே நாங்கள் வரிக்குதிரையை பார்த்தோம். வரிக்குதிரை பார்க்கும்போது வா, நல்லா இருக்குது. இது ரொம்ப கிட்ட, ரொம்ப சாஃப்டான விலங்கு மாதிரியே இருந்துச்சு. ஆனால் கிட்ட போனால் தான் தெரியும் அதோடைய வேட்டை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து கரடியை பார்க்கும்போது ஐயோ என்ன இவ்வளோ கொடூரமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரடிங்க ரெண்டும் சண்டை வேறு போட்டுன்னு இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி விலங்குகள் வந்து நிறைய சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு தெரிஞ்சு 1400 1500 விலங்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறதுனா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் போதாதுன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா அவ்வளோ தூரம் நடக்கிறோம். நல்லா நினச்சி பாருங்கள், நாம் நடந்து 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 எல்லாத்தையும் பார்க்குறதுக்குள்ளே டங்கு வாழை கிழிஞ்சிருன்றாங்களே அந்த மாதிரி. வெயில் இருக்காது, மேக்ஸிமம் நம்ம நடக்கிற இடத்துலலாம் வெயில் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கிளைமேட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. நல்ல மரங்கள்லாம் வச்சுட்டு இருக்குது. அங்கே விலங்குகள் இருக்கிற இடத்துலலாம் வெயில் உங்களுக்கு நல்லாவே வீடியோலேயே கூட தெரியும். பட் நடக்கிறது தான் மேட்ரு. அவ்வளோ தொலைவு அப்படியே கிரிவலம், திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றுறது கூட ஓகே நம்ம சுற்றுறோம் முடிஞ்சிருவோன்னு தெரியும். ஆனால் இது எப்படா முடியும், ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். பட் விலங்குகள்லாம் அங்கே சண்டை போட்டு ஜாலியாக இருக்கிறது வந்து மேக்ஸிமம் அது தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம உடம்பே ஒத்துழைக்காது இல்லையா அந்தளவுக்கு. நாங்கள் லாஸ்ட்டாக வந்து ஒரு கரடியை பார்த்துருந்தோம். அது செம்ம ஆக்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தா 2 விலங்கு எதுவும் சண்டை போடுறதுக்கு வந்திருக்கு. டேய் என்னடா தூங்கிட்டு இருக்க, எல்றா அப்படி வாடா சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடான்ற மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. இதுதான் நானும் ஃபஸ்ட் டைம் நேரில் வந்து 2 கரடியும் வந்து ஃபைட் சண்டை போடுறது தான் பார்த்தேன். ஆனால் எதுக்கு சண்டை போடுறது, ஏன் சண்டை போடுறது அப்படின்றது தெரில. பட் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது. கருப்புனா நம்மளுக்கு பிடிக்கும் தான், ஆனால் கரடியோட கருப்பு ரொம்ப வேறு லெவலில் கருப்பாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே அப்பா அப்படி இருந்தது, என்ன சைஸு அப்படியா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு போனோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டயர்டாக இருக்கும்னு அவங்களுக்கும் தெரியும். அதனால் ஸ்நாக்ஸ் சென்டர் வந்துச்சு. ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அடுத்தது போனீங்கன்னா கண்டிப்பாக திரும்பவும் ஒரு காண்டாமரம் தான். தடி அப்படின்றாங்களா அந்த மாதிரி அவ்வளோ பெரிய காண்டாமரம் கிட்ட நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு கை நீட்டினா போதும் அதை டச் பண்ணலாம், அந்த டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கே இப்போ அவ்வளோ ரஷ்ஷாக அந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. அவ்வளோ தடுமனாக இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்துங்களேன். அப்போனா அந்த தோல் வேறு லெவல். அதுதான் பயங்கரமாக ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறேன். இருக்கிற விலங்குகளே தோல் வந்து அதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சில இடத்துல வந்து மான், புள்ளி மான், அப்புறம் காட்டு மான், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருந்துச்சு. சில மானுக்கெல்லாம் என்ன பேருன்னே நம்மளுக்கே தெரில. ஆனால் மாடு மாதிரி இருந்துச்சு ஒரு மானும். இது வந்து பார்த்திங்கன்னா மானுன்னு தான் சொன்னாங்க. ஒன்றும் மாடு மாதிரி இருக்குது ஒரு மானும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வரும்போது நம்ம இன்னொன்று பார்க்காதது வந்து என்னென்னா பாம்பு. ஸோ நம்ம பாம்புனாவே பயம்தான். ஆனால் இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸில் போகும்போது கொஞ்சம் மனசு தடப்பத்தின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இப்போ வெரைட்டி ஆஃப் பாம்பு இருந்தது. இவ்வளோ பாம்பு வெரைட்டி இருக்கா? நம்மளுக்கு தெரிஞ்சது சாறு பாம்பு, கட்டு விரியாம் பாம்பு, வெண்ணங்கட்டு பாம்பு, தலை பாம்பு, தண்ணி பாம்பு, இந்த மாதிரி பாம்பு தான் நம்மளுக்கு தெரியும். இங்கே போய் பார்த்தா ஒரு பாம்பும் தடிடா சாமி அப்படின்ற மாதிரி அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ அடுத்ததாக நம்மளுக்கு ரொம்ப பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது இந்த இதுதான். எல்லா ஜூலையும் இந்த விலங்கு இருக்குமான்னு தெரியாது. ஆனால் இவர் ஒட்டகச்சிவிங்கி. ஸோ இவர் வந்து எல்லாத்துலேயும் இருப்பாரான்னு தெரியாது. பட் இந்த இதில் வந்து இருக்கிறன்றது தெரிஞ்சு தான் நம்ம வந்தோம். இவர் தான் வந்து லாஸ்ட் செக்ஷனே ஒட்டகச்சிவிங்கி தான். ஸோ நீங்கள் இவரை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து என்ட்ரி வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும், எக்ஸிட் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா விலங்குகளையும் நான் காட்டியிருக்கேன். ஸோ இந்த ஒட்டகச்சிவிங்கி தான் எனக்கு ஹைலைட். ஏன்னா எல்லா ஜூலையும் இருக்காது, ஏதாவது ஒரு ஜூவில் தான் இருக்கும். ஸோ இதையும் நம்ம பார்த்துட்டு ஹைட்டு கழுத்து வேறு லெவலு. ஸோ இதை பார்த்துட்டு நாமளும் எக்ஸிட்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நீங்களும் ஒரு டைம் வந்து குழந்தைங்களோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு கருத்தில் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் உங்களை வந்து